கழுத்து வலி தாங்க முடியல. பெரியவரே, உங்க உடம்புக்கு என்ன? என் உடம்புக்கு ஒண்ணும் இல்ல. என் பொண்ணு இப்ப முதல் வருஷத்துக்கு புருஷன் வீட்டுக்கு போகுது. மாப்பிள்ளையும் அழைச்சிட்டு போக வந்திருக்காரு. நம்ம ஊர் மண்ணில பிறந்தவங்க யார்தான் உங்க வீட்டுக்கிட்ட திருநீர் அதை போறாங்க. அதான் அழைச்சிக்கிட்டு வந்தேன். வாங்க வாங்க, நல்லா இருக்கணும். பெரியவரே, குழந்தைய அழைச்சிட்டு போய் பஸ்ல ஏற்றி விட்டுட்டு வாங்க. போங்க போங்க. இங்க வாமா, இன்னைக்கு கோவில்ல விசேஷமான பூஜை. நீ கோவிலுக்கு போய் தண்ணி தெளிச்சு சுத்தம் பண்ணி கோலம் போட்டு போய் போயிடுறேன்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருந்தா எப்படிமா? சீக்கிரமா போ. என் கோழியை ஜெயிக்க யாருகிட்டையாவது கோழி இருக்கா? பைத்தியம். 50 ரூபாய் பந்தயம். என் கோழியை ஜெயிக்க யாருகிட்டையாவது கோழி இருக்கா? என்கிட்ட இருக்கியா? எவ்வளையா சொன்ன? 50 ரூபாய். நான் கட்டுறேன். விடு பார்க்கலாம். விடு பார்க்கலாம். நீ விடிய முதல்ல. ராஜா போச்சு. ஆமாயா, எடு 50 ரூபாய குடு குடு குடு. இந்தா போயா போயா. இந்தாப்பா உன் கோழி. இந்தா 10 ரூபா. 10 ரூபா 10 ரூபா. இந்த ஐயா இதுல கையெழுத்து வாங்கிட்டு வர சொன்னாருங்க பண்ணையார் ஐயா. என்ன அம்மன் அபிஷேகத்துக்கு 6 படி பாலா? இந்த கோவலை எவ்வளவு பிடிக்கும்? 2 படி பிடிக்குங்க. 6 படி பால் எழுதி வச்சிருக்கீங்க. பொய் கணக்கு எழுதக்கூடாதுப்பா. நான் எழுதுறீங்க. பண்ணையார் ஐயா கொடுத்திருக்கிற கணக்குங்க இது. முதல்ல இத பிடி. இந்த பண்ணையாருக்கு 10 தலைமுறைக்கு சொத்து இருக்குது. கோயில் காரியத்துல பொய் கணக்கு எழுதியா சம்பாதிக்கணும்? இது பாரியா, இந்த மாதிரி திருட்டு கணக்குக்கெல்லாம் நான் உடம்பியா இருக்க முடியாதுன்னு அவர்கிட்ட சொல்லிடு. போ. சரிதான் பூசாரியா. அவடே வாங்க ஐயா. எங்க காலையிலேயே கோயில் பக்கம் வந்திருக்கீங்க? உங்க கையால துண்டூர் வாங்கிட்டு போறான்னு வந்தாங்க. அப்படியா? இருங்க வந்துட்டேன். மகமாயி, இன்னைக்கு 2 கேஸ் கண்டுபிடிச்சாகணும். ஏட்டியா, என்ன 2 கேஸ் இன்னைக்கு? அதை ஏன்டா கேக்குற? 1 கோழி 2 புள்ள. அப்ப மொத்தம் 3 கேஸ் ஆகுது. கோழி 1 2 புள்ள சேர்த்துட்டியா? பிரிச்சுடு. கோழி புள்ள. அப்ப உங்க புள்ள கோழி புள்ள. ஏட்டையா, நம்ம கோபாலு ஒரு கோழி பிள்ளையா? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. பக்கத்து வீட்டுல ஒருத்தன் சண்டை கோழி வளர்த்துட்டு வந்தான். அதை எந்த களவாணி பயலோ திருடிட்டு போயிட்டானுங்க. ஏட்டு பக்கத்து வீட்டுல இருக்கும் போதே கோழி திருடு போயிடுச்சு. நீ கேட்டா இருந்து என்ன லாயக்கு அப்படின்னு என்ன கேட்டான். அதுக்காக வேண்டியாவது நான் கண்டுபிடிக்க வேணாமா? அடுத்தது என் புள்ள கோபால். அவனையும் வீட்டுல காணும். அப்போ கேஸ் கையிலே இருக்குது. என்னடா அது? பக்கத்து வீட்டுல கோழிய காணும், உங்க வீட்டுல கோபால காணும். கோழிக்கு முதல் எழுத்து கோ, கோபாலுக்கு முதல் எழுத்து கோ. கோ 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 கொக்கரக்கோ. கோபாலு கோழிய கொண்டு போயிட்டான். அரஞ்சன தெரியுமா? என் புள்ள பைத்தியம்டான்டா. ஆனா திருடன் இல்ல, அவன் கேட்டு புள்ளடா. என் தலைவிதி டிரைவர் வேலை பார்த்திருந்த என் புள்ள கார் விபத்து ஏற்பட்ட அதிர்ச்சியில பைத்தியம் ஆயிட்டான். ஏண்டா பைத்தியம்? யார் பைத்தியம்? நீ பைத்தியம்.
உங்க அப்பா பைத்தியம், உங்க பாட்டா பைத்தியம். ஏன் குடும்பமே பைத்தியமா? சும்மா எங்கடா போயிருந்த? பிபி போயிருந்தியா? எங்கடா போய் தொலைஞ்ச? பக்கத்தூர்ல திருவிழாக்கு போயிருந்தேன். அங்க கோழி சட்டை விட்டாங்க. அதுல கோழி சாப்பா கழிச்சுது. 10 ரூபா பணம் கொடுத்தாங்க. அதுதான் பலூனு, பிபி, சட்டை எல்லாம் வாங்கினப்பா. உனக்கு ஏன் கோழி? பக்கத்து வீட்டுல இருக்கிற சண்டை கோழி. அத ஒரே அவங்க அவங்கிட்ட கோகோ கொக்கரக்கோ கோபாலு கோழின்னு அப்பவே சொன்ன கேட்டியா? இப்ப யாரும் அறியறது? இத புரியா? ஏண்டா கோழி ஆட்டுக்கு நீ பக்கத்து வீட்டுல பிள்ளை போட்டு அடிச்சுட்டு இருக்கிற விலகியா? நான் எங்க திருடினேன்? அதான் கோழியை கொண்டு திருப்பி கொடுத்துட்டு வந்துட்டேன். பாத்தியா ஐயா, இவ்வளவு பொறுப்போட பேசுறான் பாத்தியா? எடுத்த பொருளை திருப்பி கொடுக்கிறவன் திருடன் ஐயா. இவனை போய் பைத்தியம்னு வேற சொல்றியே பூஜாரி. இவனை வச்சுக்கிட்டு நான் ஒவ்வொரு நாளும் எவ்வளவு வேதனைப்படுறேன் தெரியுமா? ஏட்டையா, இனிமே இந்த புள்ளையாடனை பத்தி நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கோபாலு, நாளையில இருந்து தினமும் கோயிலுக்கு வந்துடு. அம்மனுக்கு வேண்டிய பணிவிடைகளை எல்லாம் நீ செய். எப்பவும் அவ பார்வையிலேயே இரு. அம்மனுடைய பார்வை ரொம்ப குளுமையானதப்பா. தீராத வினையெல்லாம் தீர்த்து வைக்கிற மகமாயி உன்னை மட்டும் மறந்துடவா போற? நீயும் சரியாயிடுவே. ஐயா ஐயா, பூசாரி ஐயா எனக்கு விபூதி ஏற்றி விட்டுருக்காரே. அப்பா நீயும் வாங்கிக்கப்பா. ஏட்டையா, மகமாயி கோபாலு, இனிமே இங்கேயே இருக்கிறியா? இவன் இங்க வேலைக்கு வச்சுக்கிட்டீங்க. பலூன் எல்லாம் மாலையா கட்டி மகமாய்க்கு போடுறோம். ஏட்டையா, மகமாய்க்கு நான் போடுற ரோஜா மாலையும் ஒண்ணுதான், இவன் போடுற பலூன் மாலையும் ஒண்ணுதான். இந்த உலகத்தையே படைச்சிருக்கிறாளே இந்த அம்மா, அவளுக்கு நானும் ஒண்ணுதான். பைத்தியம் பைத்தியம்னு அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிறியே, இவனும் ஒண்ணுதான். இந்த கணக்கை கேட்கலையா? பள்ளிக்கூடம் கட்டுறதா சொல்லி ஜனங்க கிட்ட இருந்து நிதி வசூலிச்சமே, அந்த கணக்கு கண்ணிலேயே காட்ட மாட்டேங்கிறியே. வாங்க 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 கமிட்டி மெம்பரா, இன்னைக்கு நிதி எவ்வளவு வசூலாச்சு? வெறுங்கையோட வரமாட்டீங்களே. இப்ப நான் பணம் கொடுக்க வரலீங்க. ஏற்கனவே கலெக்ட் பண்ணி கொடுத்த பணத்துக்கெல்லாம் நீங்க ரசீது கொடுக்கல. பணம் கொடுத்தவங்க எல்லாம் ரசீது கேட்டு என்ன தொல்லை பண்றாங்க. ஏயா கணக்கா, இன்னும் ரசீது கொடுக்காம ஏயா தொல்லப்படுத்துற? நீங்க என்ன தொல்லை பண்றீங்க தான் நான் அச்சாபிஸ்காரனை தொல்லை பண்ணேன். அவன் ரசீது புக் அடிச்சு கொடுக்காம அவன் என்ன தொல்லை பண்றான்? மூடியா வாய. நிதி வசூலிக்க ஆரம்பிச்சு 3 மாசம் ஆச்சு, இன்னும் ரசீது புக் அச்சடிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். சீக்கிரமா ஏற்பாடு பண்ணு. நீங்க புறப்படுங்க, இன்னும் 2 நாள்ல எல்லா ரசீதையும் கொடுத்து அனுப்புறேன். அப்ப நான் வர்றேன். கணக்கா முதலாளி, எப்படி எப்படி ரொம்ப அருமையா சமாளிச்சீங்க. பாராட்டு இருக்கட்டும். கணக்கெல்லாம் ஒழுங்கா எழுதி இருக்கிறியா? அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. ஏன்னா 1 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி பள்ளிக்கூடம் கட்ட போறோம். அந்த கமிட்டிக்கே தலைவர் நீங்க தான். அதனாலதான் ஐயா சொல்றேன், கணக்கெல்லாம் ஒழுங்கா இருக்கணும்னு. அதாவது இந்த ஒரு கணக்கையாவது உண்மையாக எழுதுவோங்கிறீங்களா? ஆஹா ஆஹா, இந்த 20 வருஷம் என் சர்வீஸ்ல என்னைக்காவது ஒரு நாளைக்கு உண்மையான கணக்கு எழுதணும்னு நினைச்சேன். அதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தீங்களே. உங்க வாய்க்கு சக்கரை பொங்கல் போடணும். அத சொல்லலையா? ஓ, நீங்க இத சொல்றீங்களா? அதாவது பள்ளிக்கூடம் கட்டி முடிக்கிறதுக்குள்ளார நம்ம மாடி மேல 2 ரூம் போட்டு ஒரு வராண்டா போட்டு நீங்க உலாத்துறதுக்கு ஒரு மொட்டை மாடி ஒண்ணு கட்டி கைப்பிடி சேவர் இல்லாம விட்டோம்னா நீங்க 12 மணிக்கு போய் உலாத்தணும். நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியும். மாரியம்மன் கோயில் கணக்கு தானே, அதெல்லாம் ஒரு வழியா செட்டப் பண்ணி வச்சுட்டேன். ஆனா போன வருஷம் மட்டும் பாருங்க முதலாளி, 6000 ரூபாய் செலவாயிருக்கு. 6000மா? அதிர்ச்சி அடையாதீங்க, அது நோட்டு புத்தகத்துலதான். நிஜமா செலவானது 4ல் 1 பங்கு கூட கிடையாது. வாயா 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 பூசாரி, என்ன கோயில் எல்லாம் எப்படி இருக்கு? ஏதாவது எங்கெங்க எப்படி எப்படி இருக்கணுமோ அதெல்லாம் அங்கங்க நல்லாவே இருக்குதுங்க. அது சரியா? கோயில்ல அம்மன் சிலை இருக்குது இல்ல? எனக்கு இல்லைங்க, அடிக்கடி பத்திரிகையில வருது இல்ல, சாமி சிலை எல்லாம் திருட்டு போகுது. என்ன வர சொன்னீங்களா? என்ன விஷயம்? ஒண்ணுமில்ல, பால் கணக்கு புத்தகத்துல கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்னியாமே? ஆமாங்க, இஷ்டம் இல்ல, போடல. என்னையா இஷ்டம் இல்லங்கிற? பால் கணக்குல கையெழுத்து போடுறதுக்கு இஷ்டம் இல்லையா, இல்ல பூசாரி வேற செய்யறதுக்கே இஷ்டம் இல்லையா? அண்ணேரையா, உங்க மிரட்டலுக்கெல்லாம் இந்த மாரியம்மன் கோயில் பூசாரி பயந்துட மாட்டான்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்ககிட்ட கை நீட்டி வாங்குற சம்பளத்துக்கு நான் நாயா உழைச்சிடுறேன். மனசாட்சி வேற அடகு வைக்கணுமா? நீங்க கோயில் உபயோகத்துக்குன்னு கொடுக்கிற பால் எவ்வளவுன்னு மத்தவங்களுக்கு தெரியாம இருக்கலாம், இந்த பூசாரிக்கு தெரியுமே. குடுக்கிற பாலை விட 4 மடங்கு அதிகமா கணக்குல எழுதி வச்சுக்கிட்டு கையெழுத்து போடுனா என்னால எப்படிங்க முடியும்? திருட்டு கணக்குக்கு உடந்தையா இருக்கிறதுக்கு இந்த பூசாரியால ஆகாதுங்க. என்னையா திருட்டு கணக்கு அப்படி இப்படின்னு வார்த்தை நீடுது, நின்னுகிட்டு இருக்க. ஊர்ல ரொம்ப பேரும் மரபா சொல்றான். இந்த ஆளு பெரிய தைரியசாலி போல இருக்கு, கொஞ்சம் எதுக்க சொல்லி விட்டாரு. ஏ கணக்கா, சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்ன முதலாளி. முதலாளி அப்படி வாங்க. முதலாளி இடங்கண்டு மோதணும். இடம் தவறி மோதிட்டோம், முன்னால ஒண்ணுமே இருக்காது, கூழ் கூடா போயிடும். ஊரே பூசாரி பக்கம் இருக்குது.
இந்த ஆளை நம்ம விரோதிச்சுக்க முடியுமா? என்னையா செய்ய சொல்றேன்? முதலாளி பூசாரி கையெழுத்து உங்களுக்கு வேணும் அவ்வளவுதானே? அத மாதிரி 1000 கையெழுத்து நான் போடுவேன். அதுக்கு தனி கை வச்சிருக்கு. பெரிய கை. பூசாரி, அந்த சித்திர திருவிழா எப்ப வருது? சித்திர திருவிழா சித்திர மாசம் தையா வரும். ஆமாவா, நானே மறந்துட்டேன்.